ஹாய் நேயர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது செட்டிநாடு ரெசிபி மசாலா சிஎம் இல்லை மசாலா பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி 1 கப், உளுத்தப்பருப்பு 1 கப், உப்பு, தாளிக்க தேவையானது எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, காய்கறி, கேரட் ஒரு ஆப்ஷனல், கொத்தமல்லி. இப்போ பச்சரிசி நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உளுத்தம்பருப்பு எடுத்து ரெண்டுத்தையும் ஒரே கப்பில் போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க 2 ஹவர்ஸ். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், தேவையான அரிசியும் உளுத்தம்பருப்பையும் ஒரே கப்பில் போட்டுட்டு ஒன்றாவே வாஷ் பண்ணிடுங்க. அதை ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறின அரிசியும் பருப்பையும் மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ போட்டு திணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் அரைச்ச மாவை காட்டிகிட்ருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் பொடியாக அரிஞ்சது, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, விருப்பப்படுறவங்க பொடியாக அரிஞ்ச கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா தாளித்ததை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு மேலே கொட்டி நல்லா அதை கிளறணும். இப்போ மாவுக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம். ஒரு சில பேர் மாவு அரைக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பை சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவுக்கு தேவையான உப்பை போடுறேன். மாவு கொஞ்சம் கெட்டி இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா மாவு கிள்ளி போடுற பதத்துக்கு இருக்கணும் கையில் எடுத்து, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் எப்படி அதை எடுத்து போட முடியும் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நல்ல காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் ஷேப் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த பணியாரத்துக்கு. கையில் கிள்ளி போடுறவங்களும் கையில் எடுத்து மாவை கிள்ளி போட்டு பொரிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையில் எப்படி கிள்ளி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்காக. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளால் கையில் கிள்ளி போட முடியாது. ஓவராக தண்ணி போயிடுச்சு அப்படின்னாலும் அது எண்ணெயை குடிச்சிரும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சுன்னு தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பச்சரிசி மாவை கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி விட்டு இந்த கலரில் வந்த உடனே நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். அந்த பணியாரம் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சிரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான செட்டிநாடு மசாலா சிஎம் ரெடிங்க. இது ரொம்ப ஒரு சுலபமான டிஷ். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. இன்னும் நிறையா வீடியோஸ் நான் அடுத்தடுத்த இதில் போஸ்ட் பண்ணுறேன்.